அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஒரு ஹல்வாவை எப்படி பண்ணதா பார்க்க போகிறோம். அதுவும் ரவையை வச்சு. அதுவும் எப்படின்னா ரொம்ப கம்மியான நெய் யூஸ் பண்ணி இந்த ஹல்வாவை நம்ம பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஹல்வாவே செய்யலைனா கூட இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்தா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு ரவையை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் கிட்டே இருக்குது. இதை வந்து நான் ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வைக்க வேணாம், 3 மணி நேரம் போதும். கரெக்டாக நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி மசிச்சா மசியணும் ரவை. அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இதை கையாலே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அந்த ரவையே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஒயிட் கிளாத், அதாவது ஒரு வெள்ளை துணி, சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இதை கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த ரவையை, அதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துருங்க, அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரா மாதிரி. இது நல்லா வடிகட்டிட்ட பிறகு ஒரு 2 இல்லை 3 தடவை தண்ணி போட்டு அதையும் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியோடு ஓவராக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த ரவை வடிகட்டி எடுத்த தண்ணியில் தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். ட்ரெயின் பண்ணி எடுத்த தண்ணியை ஒரு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இல்லைன்னா அடியில் கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு மெஷூர் கப்பால் அளந்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு கப்பு இருந்தால் அதில் எத்தனை கப்பு வருது சொல்லிட்டு மெஷூர் பண்ணி எடுத்துக்குங்க. எனக்கு கரெக்டாக 3 கப்பு வருது இது. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோட்டலாக எனக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம சுகர் போடணும். அதாவது பாதி அளவு சுகர் எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் போட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தனியாக ஒரு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்டவ்வில் 1/2 கப் சுகர், 1/4 கப் தண்ணி. இது எதுக்காகனா, இந்த ஹல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக, கேரமல் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த கேரமல் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரே பேனில் இந்த சுகரை போட்டுக்கிட்டு, அதாவது 1.5 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம போட்டுக்கலாம். ஃபுட் கலர் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ நான் அதனால் கேரமல் பண்ணி அந்த கலர் வந்து ஹல்வா கொடுக்கலான்னு சொல்லி இந்த கேரமல் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த பேனில் அந்த 1 கப் சுகர் போட்டோம்ல, அந்த தண்ணி போட்டு வந்த இதில் நல்லா பாயில் ஆகுது. அதில் வந்து இந்த அளந்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த ரவை ட்ரெயின் பண்ண தண்ணி, அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஒரு சைடு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு சைடு இந்த கேரமல் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சைடு இந்த கேரமல் பாருங்கள், இந்த சுகரில் இருக்க வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி கட்டியாயிடுச்சு. இது மறுபடியும் அப்படியே மெல்ட் ஆகும். இது வந்து சிம்லே வச்சுக்கிங்க. பாருங்கள், நல்லா கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இந்த கலர் வந்தவுடனே ஸ்பீடாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா கேரமல் கசந்துடும். இப்போ இந்த கேரமலை உடனே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் ரெடியான உடனே இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, இல்லைனா அது நல்லா கட்டி இறுகுன மாதிரி ஆகிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரே டைம் நம்ம ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் இதில் முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட நெய் வந்து இது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. நான் டோட்டலாக 6 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கலனா கூட இந்த ஹல்வாவோட ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஹல்வா ஒரு 80% ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த 6 டேபிள் ஸ்பூன் நெய்யே போதும். இந்த ஹல்வா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹல்வாவை பண்ணிட்டோம். இது ரவையில் செஞ்ச ஹல்வான்ட்டு நீங்கள் சொன்னதான் தெரியும், யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் டைம் ரவை வாங்கினா இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நிற்காமல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.